12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அம்பலப்படுத்திய அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மற்றொரு புகார். விரட்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை. விடாத அமலாக்கத்துறை ரைட். 100 கோடி ரூபாய் சொத்துகள் முடக்கம் என முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான வைத்திலிங்கம் சிக்கிய பின்னணிதான் இது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் MLA-வும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம். தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர், அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர், மாநிலங்களவை உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் வைத்திலிங்கம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் மீதுதான் 2 விதமான லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுந்து வழக்கு பதிவு, ரெய்டு, சொத்துகள் முடக்கம் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் குற்றச்சாட்டு இதுதான். சென்னைக்கு அருகிலுள்ள சோழிங்கநல்லூரில் கிட்ஸ் வளாகம் கட்டியது உலக அளவில் பிரபலமான CTS எனப்படும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனம். இதற்கு L&T நிறுவனத்தை ஒப்பந்ததாரராக நியமித்தது. கட்டிடம் கட்டி 14 மாதங்கள் கழித்து 2013 பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திற்கு காக்னிசன்ட் நிறுவனம் விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த விண்ணப்ப ஃபைலை கிடப்பில் போட்ட அப்போதைய மெம்பர் செக்ரட்டரி 8 மாதங்கள் கழித்து 2013 நவம்பர் 14ஆம் தேதி அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு அனுப்பியுள்ளார். 7 மாதங்கள் கழித்து 2014 ஜூன் 26ஆம் தேதி அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். அதற்குள் 40% கட்டிடத்தை காக்னிசன்ட் நிறுவனம் கட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் அமைச்சர் மற்றும் CMDA அதிகாரிகள் 12 கோடி ரூபாயை காக்னிசன்ட் நிறுவனத்திடம் வாங்கியதாக அமெரிக்க புலனாய்வு துறையினரால் அம்பலப்படுத்தப்பட்டது. எப்படி நடந்தது இந்த லஞ்ச பேரம்? அமெரிக்க நிறுவனம் எப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்க முடிந்தது என்று தோண்ட ஆரம்பித்த அமெரிக்க புலனாய்வு துறைக்கு கிடைத்த அடுத்த ஆதாரம் ஹாலிவுட் ரகம். 2013 நவம்பர் 14ஆம் தேதி கட்டிட அனுமதிக்கான ஃபைல் அமைச்சரிடம் வந்தது. 12 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் அப்ரூவல் என லஞ்சம் கேட்டு டிமாண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் காக்னிசன்ட் சென்னை பிரிவு நிர்வாக துணைத் தலைவர் அமெரிக்காவில் உள்ள காக்னிசன்ட் நிர்வாக அதிகாரியிடம் வீடியோ காலில் பேசியுள்ளார். L&T நிறுவனம் மூலம் லஞ்ச பணத்தை கொடுத்து அப்ரூவல் வாங்கிவிடுங்கள், L&Tக்கு வேறு விதத்தில் அந்த பணத்தை கொடுத்து செட்டில் செய்து விடலாம் என கூறியுள்ளார். அதற்கு பிறகே L&T சென்னை டிவிஷன் ஹெட் மூலம் லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. இதற்கான போலி பில்களை தயாரித்து கொடுக்கிறது L&T நிறுவனம். ஆனால் 2016 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் உள்ள காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவன தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆடிட்டிங்கின் போது வசமாக சிக்குவோம் என அவர்களே நினைத்து பார்க்கவில்லை. இந்தியாவில் இருக்கும் செபி அமைப்பு போன்று அமெரிக்காவில் இருக்கும் SEC அமைப்பு விசாரணையை தொடங்கியது. மேலும் அமெரிக்க புலனாய்வு நிறுவன விசாரணையிலும் கண்டுபிடிக்கப்பட்டதால் 12 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு 180 கோடி ரூபாயை அபராதமாக செலுத்துகிறது காக்னிசன்ட் நிறுவனம். மேலும் லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டால் தனது நிறுவன தலைமை அதிகாரிகளையும் பணிநீக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசின் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் FIR பதிவு செய்ய தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் கேட்கிறது. 2023 மார்ச் 20ஆம் தேதி அமைச்சர் உள்ளிட்ட CMDA அதிகாரிகள் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் மீது 28 கோடி ரூபாய்க்கும் மேல் லஞ்சம் வாங்கியதாக அடுத்த குற்றச்சாட்டு பூதாகரமானது. சென்னையை அடுத்துள்ள பெருங்களத்தூரில் 57.94 ஏக்கர் நிலத்தில் 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட அனுமதி கோரியது பிரபல ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம்.
கடந்த 2013 டிசம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டு 2016 பிப்ரவரி 2ஆம் தேதி அப்ரூவல் கொடுக்கிறார் அப்போதைய அமைச்சர் வைத்திலிங்கம். இந்த இடைப்பட்ட காலத்தில் 27.9 கோடி ரூபாய் பணம் கடன் போல் காண்பிக்கப்பட்டு கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பல்வேறு ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தது. இந்த நிலையில்தான் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்திலிங்கமும் அவரது மகன்களும் திருச்சி பாப்பாக்குறிச்சியில் 24 கோடி மதிப்புள்ள 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவன இயக்குநர் மற்றும் வைத்திலிங்கத்தின் மகன்கள் பிரபு, சண்முக பிரபு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் 2011, 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக வைத்திலிங்கம் 33 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும் எழுந்த புகாரால் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில்தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து அதிரடி விசாரணை நடத்த ஆரம்பித்தது. வைத்திலிங்கம் தொடர்புள்ள பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியது. இந்நிலையில்தான் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடியே 92 லட்சம் மதிப்புள்ள 2 அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனத்திடம் வாங்கிய லஞ்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு பக்கம் நெருக்கடிகள் தொடர, அமெரிக்காவின் காக்னிசன்ட் நிறுவனத்திடமும் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டும் வைத்திலிங்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வைத்திலிங்கமோ தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து சட்ட ரீதியாக சந்திப்பதாக கூறி வருகிறார். அதே நேரத்தில் அடுத்தடுத்து சிக்கப்போவது யார் என்ற அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள்.